ராமாயணத்தில் ராமர், தசரதர், சீதாதேவி போன்றவர்கள் மனிதர்கள் என்றும், சுக்ரீவன், ஹனுமான், அங்கதன் போன்றவர்கள் வானரர்கள் என்றும், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் போன்றவர்கள் ராட்சசர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வானரர்கள், ராட்சசர்கள் இருவருமே உடல் பலம் அதிகம் கொண்டவர்கள் என்று காட்டப்படுகிறது. வானரர்கள் உடல் பலத்தோடு வானில் தாவும் திறனையும் பெற்றிருந்தார்கள் என்று காட்டப்படுகிறது. ராட்சசர்கள் மாமிசம் அதிகம் உண்பவர்களாகவும், தேவைப்பட்டால் மனிதர்களை உண்பவர்களாகவும் காட்டப்படுகிறது. இருவருமே மாயங்கள் தெரிந்தவர்கள் என்றும் காட்டப்படுகிறது. தசரதர், ராமர், சீதை போன்றவர்கள் இன்றிருக்கும் மனிதர்களைப் போல காட்டப்படுகிறார்கள். உயர்ந்த மனித பண்புகள் உடையவர்களாகவும் காட்டப்படுகிறார்கள். கைகேயி, கூனி போன்ற மனிதர்களும் காட்டப்படுகிறார்கள். வானரர்கள் படித்தவர்களாகவும் இருந்தார்கள். பல மொழிகள் பேசினார்கள் என்றும் காட்டப்படுகிறது. ராட்சசர்களும் படித்தவர்களாக இருந்தார்கள் என்றும் காட்டப்படுகிறது. ராவணன் ராட்சச பெண்ணுக்கும் பிராமண ரிஷிக்கும் பிறந்தவனாக இருந்தான் என்றும் தெரிகிறது. குரங்கு என்று கருதப்படும் வானரர்கள் எப்படி பேசியிருக்க முடியும் என்ற கேள்வி நமக்குள் எழ வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பை நாம் கவனித்தோம் என்றால், ஒரு காலத்தில் 3 விதமான மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறது. இப்பொழுது இருக்கும் மனிதர்களை ஹோமோ சேப்பியன் என்று அழைக்கிறது. இவர்களைத் தவிர மேலும் 2 விதமான மனிதர்கள் இருந்தார்கள் என்று அறிவியல் ஆராய்ச்சி சொல்கிறது. அவர்களை ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தால்ஸ் என்று அழைக்கிறது. இவர்கள் சுமார் 1,00,000 வருடங்கள் முன்பு வரை வாழ்ந்திருக்கலாம் என்று அறிவியல் சொல்கிறது. கிடைத்த மண்டை ஓட்டை பார்த்து, இவர்கள் உடல் அமைப்பை பார்த்து, இப்பொழுது இருக்கும் மனிதர்களை விட மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் என்று சொல்கிறது. இவர்கள் வாழ்வு முறை எப்படி இருந்திருக்கும் என்று மேலே நாட்டு புத்தகத்தில் இல்லாததால், இவர்கள் இருவரும் கல்லை உடைத்துக் கொண்டு காட்டு மிராண்டி போல வாழ்ந்திருப்பார்கள் என்று அனுமானிக்கிறது அறிவியல். அதே சமயம் ராமாயண காலம் திரேதா யுகத்தில் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அதாவது குறைந்தது 12,00,000 வருடங்கள் முன்பு நடந்திருக்கிறது. அந்த ராமாயணத்தில் அறிவியல் சொல்லும் இந்த 3 விதமான மனிதர்கள் இருந்தார்கள் என்று காட்டுகிறது. அந்த 3 விதமான மனிதர்களின் பலம் எப்படி இருந்தது, என்ன குணம் கொண்டிருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி பேசினார்கள் என்று அனைத்தையும் காட்டுகிறது. வானரர்கள் என்ற இந்த மனிதர்கள் ஹோமோ எரெக்டஸ் என்று நாம் அறிய முடியும். அதேபோல ராட்சசர்கள் என்ற இந்த மனித வர்க்கம் ஹோமோ நியாண்டர்தால்ஸ் என்று நாம் அறிய முடியும். இன்று வானரர்கள் என்ற மனித வர்க்கமும் இல்லை, ராட்சசர்கள் என்ற மனித வர்க்கமும் இல்லை. உடல் பலம் குறைந்த மனிதர்கள், அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ், எப்படி உடல் பலம் கொண்ட ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தால்ஸ் போன்ற மனிதர்களை தாண்டி இன்று வரை இருந்திருக்க முடியும் என்ற கேள்வியும் நமக்கு எழலாம். ராமாயணத்தில் பார்த்தோம் என்றால், உடல் பலம் கொண்ட வானரர்கள், ராட்சசர்கள் மோதிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சுக்ரீவனும் வாலியும் தங்களுக்குள் சண்டை போட்டார்கள் என்றும் பார்க்கிறோம். பலம் கொண்ட இவர்கள் ஒன்று தங்களுக்குள் சண்டையிட்டோ, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டோ தங்கள் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி பலத்த காற்று வீசும்போது புல் தன் தலையை